வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம ஒரு இதுவரைக்கும் நம்ம வந்து ரீடெக்ஸோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திருப்போம். ரீடெக்ஸ் டூல் கிட் ஃபர்ஸ்ட்டு வந்து ரீடெக்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் ரீடெக்ஸ்க்கும் ரீடெக்ஸ் டூல் கிட்டுக்கும் என்ன வித்தியாசம்? கன்டெக்ஸ்ட் ஏபிஐ விட நம்ம ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்? இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ரீடெக்ஸ் சீரிஸ் ஃபுல்லுத்துலயுமே வந்து பார்த்திருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. நான் அத ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். சரி, ஓகே. இப்ப நம்ம அத தாண்டி இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே வச்சு இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு ப்ராஜெக்ட் மாரி பண்ணி பார்க்க போறோம். என்னத்த வச்சு பண்ணி பார்க்க போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, React அப்புறம் வந்து Redux Toolkit இது 2த்த வச்சு தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஓகே. இப்ப டைரக்ட்டா வந்து இது வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 2 பேரோட இமேஜ் வந்து வைக்க போறோம். ஸோ வச்சுட்டு, அதுல வந்து எவ்வளோ லைக்ஸ் வந்து நம்ம லைக் போடுற ஃபங்ஷனாலிட்டிய ஃபர்ஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். லைக் போட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இமேஜ்க்கு எவ்வளோ லைக் இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து கீழ வந்து வைக்க போறோம். ஸோ ஒரு சின்ன ஆப் மாரி தான் வந்து பண்ண போறோம். ஸோ என்னன்றத நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து Redux-யும் React-யும் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றதுனால நான் பண்ணல. பட் ஆனா வந்து என்ன கமாண்ட் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ நீங்க உங்க டெர்மினல ஓப்பன் பண்ணி புல் அப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து என்பிஎம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இத நான் இப்ப புதுசா நான் வந்து இதுல சொல்லல அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இது எல்லாத்தையுமே தான் வந்து ரீடெக்ஸ் சீரிஸ் ஃபுல்லுத்துலயுமே அந்த டூல் கிட் சீரிஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி வந்து ரியாக்ட்டோட இன்டகிரேட் பண்றது, எல்லாத்தையுமே வந்து டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். நான் அதனால தான் அத வந்து இதுல வந்து மறுபடியும் வந்து இதுல சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாரி நான் விட்டுட்டேன். ஸோ தெரியல அப்படின்னா இந்த கமாண்ட நீங்க ஃபாலோ பண்ணா போதும். நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ என்பிஎம் ஐ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரீடெக்ஸும் தேவை. அதே மாரி வந்து ரியாக்ட் ரீடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுவும் நமக்கு வந்து வேணும். ஏன்னா வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் இத ரியாக்ட்டோட. ஸோ அது பிளஸ் வேற என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடெக்ஸ் ஜேஎஸ் ஸ்லாஷ் டூல் கிட். ஸோ இந்த டூல் கிட்ன்றது இருக்குல்ல, ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமானது. ரீடெக்ஸ்ன்றது வேணும். ஏன்னா ரீடெக்ஸ்க்கு மேல தான் ரீடெக்ஸ் டூல் கிட் இருக்கு. ஸோ அது வேணும். அதே மாரி ரியாக்ட் ரீடெக்ஸ்ன்றது வேணும். ஏன்னா நம்ம ரியாக்ட்டோட இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ டூல் கிட்ன்றது வேணும். டூல் கிட் தான் வந்து இப்ப மாடர்னா உள்ளது. ஸோ அதனால நமக்கு இது 3மே வேணும். ஸோ இது 3 மட்டும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க ஆல்ரெடி ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணோம்னா, இத மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும். உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால நான் அத காட்டல. ஸோ செகண்ட் விஷயம். இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த மாரி ஒரு பிளெயின் ஸ்க்ரீன் வந்து கிடைச்சிரும். ஸோ நம்ம app.jsல இருக்கும். நமக்கு அது ஆல்ரெடி தெரியும். ஆப்ல உள்ளது தான் வந்து நமக்கு ரெண்டர் ஆகும் அப்படின்றது தெரியும். சரி, ஓகே. இப்ப அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்துட்டு ஒரு ஃபைல் மட்டும் வந்து கிரியேட் பண்றேன். என்ன ஃபைல் கிரியேட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, store.jsன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். இந்த store.jsல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோர கிரியேட் பண்றதுக்கு, அப்புறம் வந்து நம்ம என்ன ரெட்யூசர் இருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து போடுற இடம் தான் வந்து இந்த store.js. சரி, ஓகே. இந்த store.jsல ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஸ்டோர கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்துட்டு கான்ஸ்ட் ஸ்டோர் இஸ் ஈக்குவல் டு கான்ஃபிகர் ஸ்டோர்ன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த கான்ஃபிகர் ஸ்டோர் கீழே விஎஸ் கோட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காட்டுது. எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடெக்ஸ் டூல் கிட்லேருந்து வரும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து போட்டு முடிச்சாச்சு. இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட்யூசர். இந்த ரெட்யூசர் தான் நம்ம வந்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்றது வரும். ஆனால் நான் வந்து இப்போதைக்கு இங்கே ரெட்யூசர் கிரியேட் பண்ணல. ஸோ எரர் அடிக்க வேணான்றதுனால இது கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ரெட்யூசர் கிரியேட் பண்ணோம்னா இங்கே வந்து அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ ஓகே. லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். நம்ம ஸ்டோரை தானே வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ நம்ம ஸ்டோர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஸ்டோரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஸ்டோரை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம இப்போ நம்ம ரெட்யூசர் கிரியேட் பண்ணல. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணிடணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த index.js வந்து போயிடணும். ஸோ இந்த index.jsல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவைடர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீடெக்ஸ்லேருந்து வரும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ப்ரொவைடர் ஃபர்ஸ்ட் வந்து போட்டுறேன். ஸோ ப்ரொவைடர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரியாக்ட் ரீடெக்ஸ்லேருந்து வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் இந்த ஆப்குள்ளே வந்து ரேப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த இதுன்னு சொல்லுவோம். ஸோ மொத்த ஆப்புமே எனக்கு இதுக்குள்ளே தான் வந்து என்னோட எல்லாமே நடக்க போகுது. ஸோ இதை வந்து நான் எங்கே போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ்குள்ளே போட்டு ரேப் பண்ணிட்டேன். ஸோ ரேப் பண்ணதுனால எனக்கு வந்து இது எல்லாமே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் வந்து பண்ணணும். இங்கே வந்து இந்த ஸ்டோருன்னு இருக்குல்ல. ஸோ ஸ்டோர் வந்து நம்மளோட ஸ்டோர். ஸோ இந்த ஸ்டோர் வந்து நமக்கு எரர் அடிக்குது. அதனால இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஸ்டோர் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஆனாலும் எனக்கு வந்து எம்டியா தான் வந்து எம்டி ஸ்கிரீன் தான் வருது. அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொவைடருக்குள்ள தான் நான் ஆப்பை போட்டு வச்சிருக்கேன். ஆனா இந்த ஸ்டோர்ல ஒண்ணுமே இல்லன்றதுனால எனக்கு வந்து இது வந்து எம்டியா வருது. ஸோ நான் இதே இந்த ஆப்பை தூக்கி வெளியே போட்டேன் அப்படின்னா, வெளியே போட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ இந்த ஒன் நான் இதுக்கு பதிலாக நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடரை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. கமெண்ட் பண்ணிட்டு நான் இங்க வந்து ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ
required, ஓகே, ரீடெக்ஸ் ப்ரொவைடர். ஸோ எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். நான் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லாத்தையுமே நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பட் நம்ம எல்லாமே ஸ்டோர்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சோம்னா நம்ம மறுபடியும் வந்து இதை வந்து அன்கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ செகண்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் வந்து ஸ்டோருக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம ஸ்டோர்ல தான் நமக்கு எல்லா விஷயமே வந்து இருக்கு. அதனால அதுக்கு போயிடலாம். நீங்க வந்து ஸ்லைஸை வந்து தனியாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மல்டிபிள் ஸ்லைஸ் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க தனித்தனி ஸ்லைஸாக தான் கிரியேட் பண்ணணும். நான் வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்றதுனால அதுவுமே வந்துட்டு பெரிய லைன் ஆஃப் கோட் இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் என்னோட ஸ்டோருக்குள்ளேயே என்னோட ஸ்லைஸையும் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் எப்பவுமே வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்லயுமே சரி, நீங்க தனியா பண்ணாலுமே சரி, நீங்க தனியா வந்து ஸ்லைஸை கிரியேட் பண்றது தான் ஒரு பெட்டரான விஷயம். நான் வந்து கம்மி லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு, ஒரே ஒரு ஸ்லைஸ் தான் கிரியேட் பண்ண போறேன்றதுனால தான் நான் இங்கே இதில் பண்றேன். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் போல் ஸ்லைஸ். ஸோ ஸ்லைஸோட நேம் வந்து போல் ஸ்லைஸ். ஸோ ஏன்னா நம்ம போலிங் தான் வைக்க போறோம், இந்த இமேஜா அந்த இமேஜான்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரியேட் ஸ்லைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த கிரியேட் ஸ்லைஸ் வந்து என்ன பண்ணும்னா நமக்கு வந்து ஸ்லைஸை வந்து கிரியேட் பண்ணி தரும். ஸோ இது வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்மளோட ரீடெக்ஸ் டூல் கிட்லேருந்து வரும். அது ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ இந்த கிரியேட் ஸ்லைஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் வைக்கணும். இந்த நேம் வந்து என்ன அப்படின்னா போல். ஸோ இதுதான் வந்து நம்ம வச்சாச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நேமு இனிஷியல் ஸ்டேட் இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா நீங்க யூ ஸ்டேட்டா வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. யூ ஸ்டேட்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் போல் கமா செட் போல், அதுக்கப்புறம் யூ ஸ்டேட் நம்ம இனிஷியல் ஸ்டேட் என்ன வைப்போமோ அது வந்து அங்க இருக்கும்ல. ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டா வைக்கலாம், நம்பர்ஸா வைக்கலாம், ஸ்ட்ரிங்கா வைக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அதை மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் 1 லைக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி இனிஷியலா வந்து 0ல தான் இருக்கும். அதே மாதிரி இமேஜ் 2 லைக்ஸ். ஸோ இமேஜ் 2 லைக்ஸ் அதுவும் வந்து இனிஷியலா வந்து 0ல தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து நான் வந்து இனிஷியல் ஸ்டேட்ல போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்யூசர்ஸ். இந்த ரெட்யூசர்ஸ் தான் வந்து முக்கியமான விஷயம். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து எழுத போறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இமேஜ் 1 இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட நேம். ஸோ இமேஜ் 1 லைக்ஸ்ன்றது நம்மளோட ஸ்டேட். ஸோ 0 அதாவது ஒரு அந்த அந்த இமேஜ்க்கு எத்தனை லைக்ஸ் விழுந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ இங்க நம்ம வந்து ஃபங்க்ஷன் எழுத போறோம். ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணோம் இங்க அதுக்கு லைக் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கான ஃபங்க்ஷன் வேணும்ல. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஐ மீன் ஸ்டேட் வந்து நான் கிரியேட் பண்ணல, இது வந்து ஸ்டேட் ஆக்ஷன் ரெண்டுமே வந்து நம்மளோட இதோடய வந்துடும். ஸோ அதனால நம்ம வந்து இதை போட்டுட்டோம். இல்லை இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டாட் இமேஜ் 1 லைக்ஸ் இருக்குல்ல. ஸோ இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேட்ன்றது கரண்ட் ஸ்டேட். ஸோ கரண்ட் ஸ்டேட் டாட் இமேஜ் 1 லைக்ஸ்ல வந்து இப்போதைக்கு 0 இருக்கு. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா பிளஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் ஸ்டேட் பிளஸ் 1 ஆகும். ஸோ நமக்கு எப்படி வரும் அப்படின்னா 0 பிளஸ் 1 1. ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேட்ல வந்து இப்போ இமேஜ் 1 லைக்ஸ்ல 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 பிளஸ் 1 11 மாறும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இமேஜ் 2க்கும் வந்து பண்ணணும். ஸோ நான் இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு லைக் இமேஜ் 1க்கு பதிலாக லைக் இமேஜ் 2 அதே மாதிரி வந்து இமேஜ் 2 லைக்ஸா வந்து இங்க வந்து மாத்திடலாம். ஸோ ரெண்டு இமேஜ்க்கும் ரெண்டுத்தையும் வந்து வச்சாச்சு. இந்த இடத்துல வந்து கமா போடணும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து எழுதி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே ரைட்டு. ஸோ நான் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்ல. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து வெளியில போகணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸை வந்து வெளியில போட்டுக்கிறேன். ஸோ லைக் இமேஜ் 1 லைக் இமேஜ் 2. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் எனக்கு வெளியில போகும். அதனால நான் வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது எங்கேருந்து எக்ஸ்போர்ட் இதை வந்து நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன், நல்லா பார்க்கணும். ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கனால எனக்கு நான் எங்க இருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போல் ஸ்லைஸ் இருக்குல்ல. ஸோ போல் ஸ்லைஸ் டாட் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த இது நமக்கே விஎஸ் கோட்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஆட்டோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ போல் ஸ்லைஸ் டாட் ஆக்ஷன்ஸ். ஸோ இதை வந்து கொடுத்தாச்சு. நான் இங்கே டீஸ்ட்ரக்சர் பண்ணி இதையும் வந்து அனுப்பிட்டேன். ஸோ இப்போ இந்த கான்ஃபிகர் ஸ்டோர்ல வந்துட்டு இப்போ நம்ம ரெட்யூசர் போட்டிருக்கோம்ல. ஸோ இந்த ரெட்யூசருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போல் ஸ்லைஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ போல் ஸ்லைஸ் டாட் ரெட்யூசர்ஸ் இந்த இடத்துல வந்து ரெட்யூசரை வந்து போடணும். ஸோ நம்ம இங்க நம்ம வந்து ரெட்யூசர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட ரெட்யூசரையும் இங்க வந்து போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து ஸ்டோர் வந்து பக்காவா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை போய் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அன்கமெண்ட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது எரர் அடிக்குதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடிக்கக்கூடாது.
ஓகே. ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். எந்த எரருமே இல்ல. இப்படிதான் வந்து நம்ம ஸ்டோர கிரியேட் பண்றதா இருக்கட்டும் சரி, ஒரு ஸ்லைஸ கிரியேட் பண்றதா இருக்கட்டுமே வந்து சரி. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாஜிக் எல்லாமே வந்து முக்காவாசி முடிஞ்சிருச்சு. இப்ப நான் என்னோட ஆப் காம்போனன்ட் போயிட்டு, ஒரு இமேஜ் 2 இமேஜ வந்து வைக்கிறேன். வச்சு என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஓகே. இப்ப நான் நேரா இங்க வந்துட்டேன். இந்த இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவ்ல வந்துட்டு கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல் கண்டெய்னர். ஸோ ஸ்டைல்ஸ் வந்து நான் எல்லாமே வந்து லாஸ்ட்டா வந்து எழுதுறேன். நம்மளோட ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து அப்படிதான் நம்ம வந்து எழுதி பழகியிருப்போம். இத்தன ப்ராஜெக்ட்ஸ்லயும். ஸோ அதே மாரி லாஸ்ட்டா வந்து எழுதி பழகிருவோம் நம்ம. ஸோ இப்போ வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஸ்டைல்ஸ்ல வந்து நான் இங்க வந்து இதுதான், இது வந்து இதுக்கு தான் நடக்கும் அப்படின்ற மாரி நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா, நீங்க வந்து சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ட வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. தெரியும் அப்படின்னா, நம்ம வீடியோல வந்து அப்படியே நேரா வந்து கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதோட ப்ரீ ரிக்வசிட்ஸே வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து HTML, CSS ஓரளவுக்கான பேசிக் ரியாக்ட் நாலேட்ஜ் அண்ட் Redux நாலேட்ஜ். ஸோ இது இருந்தா மட்டும் தான் வந்து இது என்னன்றது இப்ப புரியும் உங்களுக்கு. அது தெரியல அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு வந்து இத பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு டிவ் போடுறேன். இது வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள தான் வந்து என்னோட இமேஜ் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து இதுக்குள்ள தான் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த இமேஜ் வந்து போட்டுக்கிறேன். அதே மாரி இன்னொரு டிவ் வந்து வைக்க போறேன். அது எதுக்கு அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன். லைக்ஸ் போட போறோம்ல, அந்த லைக்ஸ்க்கான டிவ் வந்து இங்க வந்து இருக்கும். ஸோ இது வந்து இமேஜ் 1க்கு. ஸோ சேம் இதே மாரி இமேஜ் 2க்கும் நம்ம வந்து போடணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் 1 அப்படின்னு போட்டு நான் இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நம்ம வந்து இங்க வரைக்கும் போட்டோமா? ஒரு டிவ் இந்த டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே. இங்க வந்து மறுபடியும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் 2ன்னு போட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதே டிவ்வ வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்க வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ்க்கு வந்து கிளாஸ் நேம் வந்து வைக்க போறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் கண்டெய்னரா வந்து இருக்க போகுது. இமேஜ் கண்டெய்னர். ஸோ இமேஜ் கண்டெய்னர் வந்து வச்சாச்சு. இதுக்கு வந்து நான் இந்த ஆன் கிளிக்லாம் எழுதணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட இமேஜ் எல்லாத்தையுமே வந்து எழுதிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து வச்சுக்கிறேன். சோர்ஸ் வந்து நான் நெட்லேருந்து தான் வந்து அந்த லிங்க் எடுக்க போறேன். ஸோ நம்ம அத வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஆல்ட் டேக் வந்து இங்க வந்து வைக்கிறேன். ஸோ ஆல்ட் டேக்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி அப்படின்ற மாரி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இங்க மகாத்மா காந்தியோட போட்டோ எடுக்க போறோம். ஸோ நம்ம ஆல்ட்ல வந்து மகாத்மா காந்தின்றது வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வேணும்ல. ஸோ அது வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல் இமேஜ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டிவ் இருக்குல்ல, இந்த டிவ்க்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்க போறேன். இது வந்து நமக்கு தெரியும் நம்மளோட லைக்கோட இதுன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் கவுண்ட்ன்ற மாரியே வந்து அதுக்கு கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ எத்தன லைக்ஸ் வந்திருக்குன்றது நமக்கு தெரியணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்ஸ் இங்க வந்து இமேஜ் 1 லைக்ஸ் அப்படின்ற மாரி வந்துட்டு நான் வந்து குடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் 1 லைக்ஸ் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்ற டவுட் வந்து நெறைய பேருக்கு வரலாம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து நம்மளோட ஸ்டோர் ரீடெக்ஸ் டூல் கிட் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் 1 லைக்ஸ் இருக்குல்ல, நான் இத தான் வந்து இங்க போட்டிருக்கேன். இந்த இமேஜ் 1 லைக்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னா, நம்ம தான் அத வந்து எடுக்கணும். அத எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு கான்ஸ்ட் ஆ இமேஜ் 1 லைக்ஸ். அதே மாரி எனக்கு இமேஜ் 2 லைக்ஸும் வேணும். ஸோ நான் அதனால அதையும் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இங்க வந்து போட்டுறேன். ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்ணி தான் நான் எடுக்கிறேன் அப்படின்றதுனால, நம்ம இது ஃபர்ஸ்ட் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ செலக்டார். யூ செலக்டார்ன்றது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நம்ம அங்கேருந்து நம்மளோட ஸ்டோர்லேருந்து நம்ம வந்து புல் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் வந்து யூ செலக்டார். அதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகும். ஸோ ஓகேங்களா? இப்ப நான் வந்து அதுல உள்ள ஸ்டேட்ட வந்து எடுத்துக்கிறேன். கரண்ட் ஸ்டேட்ட மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ போட்டு முடிச்சாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் வந்து பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட மகாத்மா காந்தி லைக்ஸ் வந்து 0ன்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஸ்டோர்ல இருந்து தான் வருதான்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ நான் இங்க வந்து 40ன்ற மாரி போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆகி லைக்ஸ் வந்து 40ன்றது வந்துருச்சு. பட் இனிஷியல் ஸ்டேட் எனக்கு 0 தான் வேணும். ஸோ நான் 0வே வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து வந்துருச்சு. ஸோ இதே மாரி தான் நான் இமேஜ் 2க்கும் வந்து பண்ணணும். இமேஜ் 2க்கும் வந்து நம்ம அதே மாரி வந்து கிளாஸ் நேம் எல்லாத்தையுமே வந்து வச்சிடலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து இதுக்கும் வந்து இமேஜ் கண்டெய்னரா தான் இருக்க போகுது. ஸோ நான் அத வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து எனக்கு சோர்ஸ்ல வந்து இப்போதைக்கு எம்ப்டியா வச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து ஆல்ட்ல வந்து தளபதி விஜய் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ தளபதி விஜய். ஸோ இங்கேயும் வந்து ஆல்ட் டேக்கும் முடிஞ்சிருச்சு. இதுக்கும் வந்து கிளாஸ் நேம் வந்து போல் இமேஜ் தான் வந்து இருக்க போகுது. ஸோ நான் அதையும் வந்து இங்கேருந்தே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ போல் இமேஜ் வந்து வச்சு முடிச்சாச்சு. அதே மாரி லைக் கவுண்ட்டும் வந்து இந்த இதுக்கு எப்படி இருக்கோ அதே மாரி தான் இதுக்கும் வரப்போகுது. ஸோ நான் அதுக்கும் வந்து இந்த டிவ்வ வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம திருப்பி இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே லைக்ஸ் வந்து வரக்கூடாது. அந்த காந்தியோட லைக்ஸ் வந்து நம்மளோட தளபதி லைக்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ லைக்ஸ் வந்து இமேஜ் 2 லைக்ஸ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பேட்ச்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு.
ஸோ டிஸ்பேட்ச்ன்றதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் dispatch is equal to use dispatch. இது வந்து நம்ம ரியாக்ட் ரீடெக்ஸ்ல இருந்து வரும். ஸோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கேயும் வந்து செமிகோலன் கொடுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்பேட்ச்ன்றது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கன் மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்க இந்த இடத்துல இருந்து ஷூட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பிளாக் ஸ்கிரீன்ல போய் அதை பார்த்துடலாம். ஸோ பிளாக் ஸ்கிரீன் வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து என்னோட குளோபல் லேயர். ஸோ இந்த இடத்துல தான் என்னோட ஆப் இருக்கு. ஸோ நான் இங்கே இந்த ஏன்றத மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஏ இது வந்து ஜிஎல். ஸோ குளோபல் லேயர். இந்த ஏலேருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒரு கன் வச்சிருக்கேன். ஸோ இந்த கன்னை வச்சு நான் நேராக குளோபல் லேயருக்கு வந்து ஷூட் பண்ணிடுறேன். ஸோ ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுதான் வந்து டிஸ்பேட்ச். ஸோ இந்த வேலை வந்து நடக்கிறது பேரு டிஸ்பேட்ச். ஸோ டின்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் மறுபடியும் டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆப் காம்பனன்ட்லேயே திருப்பி வந்து புல் பண்ண போகிறோம். ஸோ இது இல்லாமல் வேற எங்கேயாச்சும் புல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காம்பனன்ட் 1ன்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துக்குலாம் நான் புல் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ஷூட் பண்ணிட்டேன்ல டிஸ்பேட்ச் கன்னு, அதான் இங்கேருந்து இந்த லேயருக்கு ஷூட் பண்ணிட்டேன். இங்கேருந்து இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த காம்பனன்ட் 1 இங்கேருந்து அதை எடுத்துப்பான். ஸோ இது வந்து இதுக்கு பேர் தான் வந்து செலக்டர்ஸ், யூஸ் செலக்டர்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதுதான் வந்து யூஸ் செலக்டர். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆப்லேருந்து தான் டிஸ்பேட்ச் பண்றோம், ஆப்லேயே தான் நம்ம வந்து புல் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரே காம்பனன்ட்ல வச்சுக்கிறோம் அப்படின்றதுனால நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இதுதான் வந்து யூஸ் செலக்டர். ஸோ இப்போ டிஸ்பேட்சும் யூஸ் செலக்டரும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து ஷூட் பண்ணணும்ல. ஸோ நம்மளோட லைக்ஸ் வந்து நம்ம அந்த டிவ்லயே மொத்தமா இந்த இமேஜ்லயே கிளிக் பண்ணாலே எனக்கு வந்து லைக் விழுகணும். இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்பீங்க, இமேஜ்ல வந்து டபுள் டேப் பண்ணா வந்து லைக் விழுகும். ஸோ அதே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் வந்து நம்மளும் வந்து வைக்க போறோம். எப்படி அப்படின்னா இந்த டிவ்ல வந்துட்டு ஆன் கிளிக் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஆன் கிளிக்ல நான் வந்து இதை ஒரு ஆரோ ஃபங்க்ஷனா எழுதிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பேட்ச்ன்றதை கொடுக்குறேன். ஸோ டிஸ்பேட்ச்ல நம்ம என்ன டிஸ்பேட்ச் பண்ண போறோம், நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும், ஆனா நம்ம இங்க ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். ஸோ இந்த லைக் இமேஜ் 1 தூக்கி இங்க போட போறேன். ஸோ காந்திக்கு விழுகிற லைக்ஸ் வந்து இதுல போய் விழுகும். ஸோ இந்த லைக் இமேஜ் 1 இல்லைன்னு சொல்லி வருது. ஸோ நம்ம அதை வந்து இம்போர்ட் மட்டும் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்மளோட தளபதிக்கும் வேணும்ன்றதுனால இங்க வந்து கொடுத்துட்றேன். பட் லைக் இமேஜ் 1 கிடையாது, லைக் இமேஜ் 2. ஏன்னா நம்ம வந்து அதுதான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அதையும் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு எந்த எரரும் வரல. ஸோ இது வந்து முக்காவாசி இப்போ வந்து ரெடியான மாதிரி தான். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இமேஜஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் போய் எடுத்துடலாம். மகாத்மா காந்தி போட்டோஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட் இமேஜஸ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இமேஜ் ஓகே, எனக்கு காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோர்ஸ்ல வந்து போட்டுடுறேன். ஸோ போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி வந்து எனக்கு கோட்டுக்கும் வேணும். ஸோ கோட் மூவி விஜய் வந்து போட்டுடலாம். ஸோ தளபதி கொஞ்சம் ஸ்டைலா ஓகே, இந்த இமேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் 2க்கு வந்து போயிடுறேன். ஸோ இங்கே இந்த சோர்ஸில் வந்து நான் இதை வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து இங்கே போய் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மகாத்மா காந்தியும் வந்தாச்சு. ஸோ நம்மளோட தளபதியும் வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து வந்தாச்சு. இப்போ நம்ம அதை வந்து எப்படி ஸ்டைல் பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு. நம்ம இப்போ வந்து ஸ்டைல் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து காந்தி மட்டும் தான் மேல இருக்காரு, மற்ற எல்லாமே வந்து தெரியல. ஸோ நம்ம இதுக்கு ஸ்டைல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா import .app.css. இந்த app.css எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ நான் அதை ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஆனா வந்து பிளைனா தான் இருக்கு. நம்ம இதுல வந்து ஸ்டைல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொடுக்க போறோம். ஸோ ஸ்டைல் கொடுத்துடலாமா ஒன்னொன்னா. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத app.jsல போய் ஃபர்ஸ்ட் வந்து பாத்திரலாம். ஸோ app.jsல இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போல் கண்டெய்னர் இருக்கு. இது எல்லாமே கிளாஸ்ன்றதுனால நம்ம வந்து டாட் தான் வந்து வைக்க போறோம். ஸோ டாட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இங்க எடுத்துடுறேன். அப்புறம் வந்து இமேஜ் கண்டெய்னர் இருக்கு, நான் அதையும் வந்து ஓகே அதையும் வந்து இங்க வந்து எடுத்துடுறேன் இமேஜ் கண்டெய்னர். நெக்ஸ்ட் விஷயம் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் கவுண்ட் இருக்கு, போல் இமேஜ் இருக்கு. ஸோ லைக் கவுண்ட்டையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். லைக் கவுண்ட் அப்புறம் வந்து போல் இமேஜ். ஸோ இது இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து நான் உள்ள ஸ்டைல்ஸ் எழுத வேண்டியது மட்டும்தான் வேலை. ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த பாடிக்குமே நான் வந்து கொஞ்சம் ஸ்டைல்ஸ் எழுத போறேன். அதையும் வந்து எழுதிடலாம் நம்ம ஒண்ணு ஒண்ணா. என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மார்ஜின் வந்து 0ல இருந்து வேணும். ஸோ மார்ஜின் 0. ஸோ அப்புறம் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நமக்கு வேணும். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலியில வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியல்.
ஸோ ஏரியல், ஹெல்விகா சம்திங் வருது. நமக்கு வந்து சான்ஸ் செரிஃப் மட்டும் போதும். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்ல. ஸோ அதையும் வந்து வச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர வந்து சேஞ்ச் பண்ண போறேன். பேக்கிரவுண்ட் கலர் ஏன் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டா இருக்கணும்ன்றதுனால நான் வந்து பேக்கிரவுண்ட் கலர சேஞ்ச் பண்றேன். இது என்ன கலர் ஒண்ணுமே டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆனா இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் மைல்டான டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ். ஸோ ஃப்ளெக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து சென்டரா குடுத்துடுறேன். ஸோ ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைன் ஐட்டம்ஸையும் வந்து நான் வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். சென்டர் பண்ணி முடிச்சோனே நமக்கு வந்து ஹைட் இருக்குல்ல. ஸோ ஹைட் வந்து 100 வியூ ஹைட் வந்து குடுத்துடுறேன். ஸோ இதுதான் என்னோட மொத்த பாடிக்குமே வந்து வந்துருச்சு. ஸோ இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தளபதி மட்டும் ஃபுல்லும் வந்துட்டாரு. இங்க வந்து காந்தி வந்து ஐ திங்க் சோ தானாவே போயிட்டாரு. ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர திருப்பி கொண்டு வந்துரலாம். இப்போ வந்து நமக்கு வந்து பாடி வந்து குடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் நம்மளோட போல் கண்டெய்னர் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸா வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் போட்டேன். அப்புறம் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் வந்து குடுக்குறேன். ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் குடுக்கறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் வந்து ஈக்குவலா வந்து ஸ்பேஸ் வரும். ஸோ விட்த் வந்து நான் ஒரு 60% வந்து ஃபர்ஸ்ட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ 60%க்கு வந்து வச்சு முடிச்சிடுறேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க வந்து என்னோட H1 வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு இப்ப நான் வந்து பெருசு பண்ணிடுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்றேன். நமக்கு இப்ப மறுபடியுமே வந்து காந்திய வந்து காணோம். ஓகே. நம்ம அவர பார்ப்போம். ஓகே. app.css. ஸோ வித் வந்து 60% வந்து குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இமேஜ் கண்டெய்னர் இருக்குல்ல, பொசிஷன் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவா வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ரிலேட்டிவா குடுத்துட்டு, இதுக்கு வந்து வித் வந்து ஒரு 45% வந்து குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு வந்து ஓரளவு ரொம்ப இமேஜ் வந்து இப்ப பெருசா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 45% வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் கர்சர் வந்து பாயிண்டரா வந்து வைக்க போறேன். ஏன்னா அது வந்து நம்ம கிளிக் பண்ணா நமக்கு தெரியணுன்றதுனால கர்சர வந்து பாயிண்டரா வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து லைக் கவுண்ட்க்கு போறதுக்கு முன்னாடி இமேஜ ஃபர்ஸ்ட் வந்து பிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வித் வந்து ஒரு 100% வந்து வச்சுக்கிறேன். ஸோ 100% வச்சாச்சு. இப்ப நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே வந்து தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்ப வித் வந்து குடுத்தாச்சா, இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து பார்டர் ரேடியஸ் வந்து குடுக்குறேன். ஸோ பார்டர் ரேடியஸ்ன்றது அந்த கர்வினஸ்க்காக வருது. சும்மா லைட் கர்வினஸ் 10 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஷன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதுல நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் 0.5 செகண்ட்ஸ்ல வந்து எனக்கு வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து வரணும். ஸோ பாக்ஸ் ஷேடோ. பாக்ஸ் ஷேடோனா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு அவுட்டர் லேயர் மாரி வரும். ஸோ அது வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னா, 0.3 செகண்ட்ஸ் வந்து குடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இமேஜ ஹோவர் பண்ணும்போது நடக்கணும். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் ஹோல் இமேஜ் ஹோவர் பண்ணும்போது நடக்கணும்ன்றனால ஹோவரு. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் இதுல வந்து நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் வந்து பண்றேன். ஸோ ஸ்கேல்னா என்னன்னா கொஞ்சம் பெருசாகி வரும். ஸோ 1.1 வந்து குடுத்துக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இமேஜ் வந்து பெருசாகி பெருசாகி வருதுல்ல. ஸோ இந்த இடத்துல இப்ப நான் தளபதிய ஜூம் பண்றேன். இங்க, இங்க நான் ஜஸ்ட் போனாலே அது வந்து கொஞ்சம் பெருசாகுதுல்ல. ஸோ ஒரு நீட்னஸ்க்காக நான் அத வந்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஷேடோ. ஸோ பாக்ஸ் ஷேடோ. இந்த பாக்ஸ் ஷேடோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஒரு லேயர் மாரி ஒரு கொஞ்சம் பளிச்சுன்னு வந்து இது பண்ணி காட்டும். ஸோ 0px, 8px, 20px, RGBA. அப்புறம் வந்து RGBல பார்த்தோம் அப்படின்னா 000 0.2. ஸோ குடுத்து முடிச்சு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும். கொஞ்சம் அந்த பாக்ஸ் ஷேடோன்றது கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி இருக்கிற மாரி இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து பாக்ஸ் ஷேடோ. ஸோ இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து லைக் கவுண்ட். ஸோ லைக் கவுண்ட் தான் வந்து முக்கியமான விஷயம். நான் இத வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் வந்து அப்சல்யூட்டா வைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ரிலேட்டிவா ஆல்ரெடி வந்து வச்சிருந்தோம் இமேஜ் கண்டெய்னர. ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட்டா வச்சுக்கிறேன். பாட்டம் வந்து எனக்கு வந்து ஒரு 10 பிஎக்ஸ்க்கு வந்து குடுத்துக்கிறேன். அதே மாரி எனக்கு லெஃப்ட்ல இருந்து எனக்கு எவ்வளவா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50% வந்து தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப வந்து உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ நீங்க இங்க குடுத்தீங்கனாலே விஎஸ் கோடே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சஜஷன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ -50%. ஸோ இத வந்து குடுத்து முடிச்சுட்டேன்னா, நெக்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ பேக்கிரவுண்ட் கலர். ஸோ பேக்கிரவுண்ட் கலர்ல நான் என்ன வைக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RGBA 0,0,0,0.2 கிடையாது. பட் 0.7. ஸோ இங்க எனக்கு வந்து 2 இது விழுந்துருச்சு. ஸோ நான் அத வந்து மாத்திக்கிறேன். ஸோ குடுத்து முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் விஷயம் வந்து கலர். இதுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் பேக்கிரவுண்ட் கலர் குடுத்தோனே, இது வந்து ஒரு மாரி இதுவா இருக்குல்ல. ஸோ நான் அதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் வந்து நம்ம என்ன குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, #FFFன்றது குடுக்குறேன். இது என்ன ஒயிட் கலரு. ஸோ உள்ள வந்து எனக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு வந்து தெரிய ஆரம்பிச்சுருச்சு.
ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிங். ஸோ இந்த பேடிங்ன்றது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திருந்தோம். பேடிங்ன்னா என்ன? மார்ஜின்னா என்னன்னு சொல்லிட்டு. நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ட வந்து நான் வந்து குடுக்குறேன். ஸோ பேடிங்ன்றது உள்ள ஸ்பேஸ வந்து கொஞ்சம் பெருசு பண்ணும். ஸோ 5px, 10pxன்றது குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பார்டர் ரேடியஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி தான் பார்டர் ரேடியஸ்ன்றது அந்த கர்வினஸ்க்காக வருது. நான் இங்க வந்து ஒரு 20pxக்கு வந்து குடுக்குறேன். ஸோ இப்ப நமக்கு அந்த கர்வினஸ் வந்து தெரியுது பார்த்தீங்களா? பார்டர் ரேடியஸ் குடுத்தோனயே. ஸோ அது வந்து குடுத்தாச்சு. அப்புறம் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து நான் ஒரு 16pxக்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். இதே மாரி நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஒரு மார்ஜின் லெஃப்ட் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 200pxக்கு வந்து குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, நமக்கு வந்து கொஞ்சம் நீட்டா பெருசா வந்து தெரியும். ஸோ இதே மாரி தான் இந்த லைக்ஸ் வந்து தளபதியில இருக்க மாரி தான் காந்திக்கும் வரணும். பட் காந்தியோட ஃபோட்டோ சின்னதா இருக்கு அப்படின்றதுனால லைக்ஸ் வந்து இங்க வந்திருக்கு. தளபதிக்கு வந்து உள்ளயே வந்து வந்திருக்கு. ஸோ ஓகே. இப்ப நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து லைக் போட்டு பார்க்கலாம். ஸோ நான் இந்த காந்திய வந்து டேப் பண்றேன். ஸோ 5 லைக், 6 லைக், 7, 8 இந்த மாரி விழுந்துட்டே இருக்கு. ஸோ தளபதிக்கும் அதே மாரி வந்து நம்ம லைக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கும் வந்து தளபதிக்கும் 8 லைக் வந்து விழுந்திருக்கு. ஸோ நம்ம கிளிக் பண்ண எல்லாமே வந்து நடக்கும். ஸோ நீங்க இங்க தான் கிளிக் பண்ணா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சும்மா நீங்க இங்க கிளிக் பண்ணலாம். இங்க கிளிக் பண்ணலாம். இங்க கிளிக் பண்ணலாம். ஸோ இங்க கிளிக் பண்ணலாம். நம்மளோட இமேஜோ இல்ல எங்கேயோ நீங்க எங்க கிளிக் பண்ணாலும் இந்த இமேஜ்க்குள்ள நீங்க எங்க கிளிக் பண்ணாலும் அது வந்து நடக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும். ஸோ இதே மாரி வந்து இதுவும் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. நம்ம ரீடெக்ஸ்க்கும் வந்து சரி, ரியாக்ட்ட வச்சு எப்படி வந்து ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பண்ணி காமிக்கலான்ற மாரி தான் வந்து இது பண்ணேன். இது கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி, எந்த காந்திய உங்களுக்கு புடிக்கும்னாலும் அத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அத வந்து பார்த்து ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.